கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பன்ற ஒரு பேரணி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 3வது நாள் மக்களுடைய பெரும் ஆதரவு பெற்று சென்று கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா ஹெச்ஆர்என்சியினுடைய அந்த இந்து அறநிலையத்துறையினுடைய அந்த சொத்துக்கள் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு பள்ளி கல்லூரிகளுக்கு செலவு பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு கேள்விகள் எழுப்பியிருக்காரு. இது மீண்டும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இந்துத்துவ அரசியல் எடப்பாடி பழனிசாமி மூலமாக பாஜக திணிக்கிறாங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வருது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாத நேரங்களில் இந்த மக்கள் பயணம், மக்கள் சந்திப்பு பயணம்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லிட்டேன். மடப்புறத்தில் இன்னைக்கு கூட சிங்களவன் சீமான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்க. ஒரு நாளைக்கு உங்களை சித்து பண்ணுறேன். இன்னைக்கு 13 பேரை துப்பாக்கி சூடு காரணமானவே நீ தான், உள்ளாட்சி பொருளுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு பேசுகிறான். பதில் சொல்லணுதுக்கு எதிர்கட்சி தலைவர், அடுத்து முதலமைச்சராக வர வேண்டியவர் லொட்டு லொடக்ஸ் கட்சிலாம் பேசுகிறான். அப்போ ஒரு பெரிய இஷ்யூ தம்பி அஜித் குமாரனுடைய காவல் சித்திரவதை படுகொலை என்பது மிகப்பெரிய மனித உரிமை விதிமீறல். நீ அதுக்கு போய் இரங்கல் தெரிவிக்காம ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர், மிகப்பெரிய கட்சி அதிமுக, அது சிதறுண்டு கிடக்கு, அது வேற. அந்த லேபிள்ல நீ போயிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் விட்டுட்டு பாஜகவும் கொத்தடிமையாக போயிட்ட. இப்போ பாஜக சொல்றது என்னன்னு கேட்டால், இந்து சமய அறநிலையத்துறையை பாப்பாங்கையிலே திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடணும்னு தான் எச் ராஜா போன்ற சர்மாக்கள் குரல் கொடுக்குறான். இந்த வரலாறே தெரியாத ஒரு ஆளா எடப்பாடி பழனிசாமி இருந்தால் என்ன செய்ய? திராவிடம்டா நான் எங்கே போய் கேட்க, புலவனை தேடன்னு கேட்குறேன். அண்ணாவை பற்றியும் தெரியல. தெரிஞ்சுக்கியா, திராவிட இயக்கம் தான் நம்முடைய நீதி கட்சி காலத்தில் பனகல அரசர் தான் கோயில் சொத்துக்களை கொள்ளடித்துக் கொண்டிருந்த ஆரிய வர்க்கம் பார்ப்பன கும்பலிடமிருந்து இந்து சமய அறநிலையத்துறையை அரசு கையகப்படுத்தணும். அரசு கையகப்படுத்துறது அன்றிலிருந்து இன்று வரை பார்ப்பனர்கள் எதிர்த்து போராடி வர்றான். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒரு அமைச்சரை நியமித்திருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு PK சேகர் பாபு. அவர் திராவிடத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். ஆனால் கடவுள் சிந்தனையாளர், கடவுள் மறுப்பாளர் அல்ல. முழுமையாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்படி கோயிலாக அலைஞ்சு கோயில் சொத்துக்களை யாராட்ட ஆட்டை போட்டிருக்கானோ அதை பூரா எடுத்து கொண்டு இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீ பேரணி போனா மக்கள் பிரச்சனையை பேசணும். ஒரு ADGP கார்லே கடத்திருக்கான், அதை பேச மாட்டேன்ற. மடப்புறத்தில் யார் உத்தரவிட்டா? அந்த அதிகாரி, இந்த அம்மையாருக்கு உத்தரவிட்டவர் யார்? இந்த அம்மையாவுடைய புகாரில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? தமிழ்நாடு முதலமைச்சர் CBIக்கு போட்டாரு. நீ கேள்வி கேட்கலாம்ல. உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் சொல்லி தரணுமா? தமிழ்நாடு அரசு முதலமைச்சரே CBIக்கு விடலாமா? அப்ப தமிழ்நாடு காவல்துறையில் திறமையான அதிகாரி இல்லையா? பேசு ஏதாவது. எதிர்கட்சி தலைவர் வேலையும் முதலமைச்சர் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் யாரும் ஒன்றும் கூச்சல் போட முடியல. இங்க அடைச்சிட்டாரு இந்த வேலையை. இப்ப இந்த பயணத்தில் என்ன சொல்ற? கோயில் உண்டியல் பணத்தை எடுத்து கல்விக்கு கொடுக்கலாமான்னு கேட்குற. கோயில் உண்டியல் பணத்தை எடுத்து வேற கல்லூரி கொடுக்கல. இன்னைக்கு மாணவர்கள் சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மாணவர்கள் இன்னைக்கு எடப்பாடி எதிர்த்து எடப்பாடி ஒளியேன்னு கோஷம் போட்டான். மாணவர்கள் மட்டும் இல்லை, அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான படிக்க கல்லூரியில் படிக்கக்கூடிய பெற்றோர்களும் இன்றைக்கு கோஷம் போட்டான். யார் பகை? உனக்கு என்ன தெரியுது? வரலாறு தெரியுது. பழனியில் கோயில் இருக்கு, அந்த பழனி முருகன் கோயிலுக்கு கீழே கல்லூரி இருக்கு. இது அந்த பணத்தில் கல்வியை
கல்விக்கண் திறப்பதான நாட்டில் முக்கியமானது. அதாவது கல்வி இல்லாதவனை குருடன் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். எழுத்தறிவு இல்லாதவன் என்ன செய்வான் பாவம்? ஒரு பஸ்ஸை படிக்க முடியுமா? அவனுக்கு என்ன தெரியும்? எழுத்து தெரியுமா? எந்த ஊருக்கு போகணும் தெரியுமா? அது கண்ணிருந்தும் குருடன்றார். கல்வியை கற்றுக் கொடுப்பதுதான் திராவிட மாடல். இவ்வளவு பேசுற நீ நடராஜர் கோயில்ல உள்ளே விட மாட்டேன்றாங்களே. எங்களுக்கு தான் சொந்தம், அதாவது கணக்கு கூட காட்ட மாட்டேன்றாங்க. அதை எடுத்து பேசுறியா? கடவுளை பத்தி பேசினா வேற மாதிரி போயிரும்ன்ற. என்ன வேற மாதிரி போகுது? உனக்கு பெரியார் ஒரு நாள் கூட பெரியார் எந்த ஊர்ல பிறந்தாருன்னே தெரியல. சேலம் பக்கம் தான் நீ இருக்க. பெரியாரையும் தெரியல, திராவிட கருத்திலும் தெரியல. இது எந்த வகையில? கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய பணத்தை வைத்து கிறிஸ்துவ கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் நடத்துறாங்க. இஸ்லாமியர்கள் அவருடைய இதுல இருந்துதான் அதையும் கெடுக்கிறதுக்கு தான் வக்ஃபு கொண்டு வந்துட்டீங்க. இப்ப பாஜகவுடைய அதுக்கு நீ பாஜக சேர்ந்துட்டு போயிடலாம். எதுக்கு அதிமுக கிட்ட ஒப்படைச்சிட்டு போப்பா? நடத்துறதுக்கு 1000 பேர் இருக்கான். திருமாவளவை யாருன்னு கேட்கிற? திருமாவளவன் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் பாராட்டப்பட்டவர், கூட்டணியில் இருந்தவர். அவர் என்ன தப்பான கருத்தை சொல்லிட்டார் திருமாவளவன்? பாஜக கொல்ல போறான், அழிக்க போறான். அதிமுக நான் இன்னும் அவர் சொல்றாரு, நான் இன்னும் நம்புறேன் திராவிட அதாவது கல்வியை கோயில் உண்டியல் பணத்தை கல்விக்கு செலவு பண்ணாதுன்னு சொல்ற எடப்பாடி என்ன நான் நம்புறேன் திராவிட கருத்தில் தான் அதிமுக இருக்குன்னு சொல்றாரு. நீ போய் சரி குளிர் எங்களுக்கு தெரியுது. குழியில விழுகிறைய, கிணத்துக்குள்ள விழுக போறைய, தற்கொலைக்கு போயிட்டு இருக்கிய. இதை தடுத்துருந்துட்டா கோவம் வருது. இது என்ன அடிப்படையில் பேசுற? ஒரு பாஜக காரியம் கூட தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு துணிச்சில்லாத கருத்தை எடப்பாடி ஏன் பேசுற? கோயில் உண்டியல் பணத்தை கல்விக்கு வேற கல்விக்கு கொடுக்கல. அவங்க தமிழ்நாடு அரசு உதவி பெறக்கூடிய கல்விக்கு கொடுக்கல. தமிழ்நாடு அரசு கல்வி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கல. தொடக்க கல்விக்கு கொடுக்கல, ஆரம்ப கல்விக்கு கொடுக்கல, மேல்நிலை கல்விக்கு கொடுக்கல, உயர்கல்விக்கு கொடுக்கல. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு உண்டியல் வந்து அந்த கோயிலுக்கு சம்பந்தமான பலனை அங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சம்பந்தமான கோயில் கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரிக்கு செலவு பண்ணது தப்புன்னு சொன்னா என்ன அடிப்படை? அப்புறம் எதுக்கு செலவு பண்ண சொல்ற? பாப்பானை கொடுக்க சொல்றியா? இல்ல பிஜேபி கொடுக்க சொல்றியா? இல்ல சர்மா ராஜா கொடுக்க சொல்றியா? ஆடிட்டர் குருமூர்த்தி கொடுக்க சொல்றியா? பழனி ஆண்டவர் கோயிலுக்குள்ள பழனி ஆண்டவர் கல்லூரி இருக்கு. பழனி ஆண்டவர் கல்லூரி அந்த கோயில் நிர்வாகம் தான் பார்த்துட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்கு, பள்ளிகள் இருக்கு. ஒரு கருத்திலே இல்லாமல் பேசக்கூடாது. இன்னைக்கு மாணவர்கள் அந்த கல்லூரிக்கு அந்த கோயில் உண்டியலில் வரக்கூடிய பணத்தில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எடப்பாடி எதிர்த்து போராட்டம், கடுமையான போராட்டம் தமிழ்நாடு நடக்க போகுது. எடப்பாடி எந்த ஊருக்கு போனாலும் மறிக்க போறேன். நாளைக்கு மாணவர்கள் மறியல் பண்ண போற. எடப்பாடி திரும்பி போண்டு ஏற்கனவே பார்க்குறேன். அவர் டூர் பண்ண 2 நேரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன். 250 ரூபா கோர்ட்டுக்கு வந்தான். அவர் பேசுறதுக்கு கூட போயிட்டு இருக்காங்க. படம் வந்திருக்கு, வீடியோ எல்லா தொலைக்காட்சியிலும் வருது. நீ என்ன பேசுற? கொள்கையை பேசுறியா? லட்சியம் பேசுறியா? இல்ல ஆளுங்கட்சியை ஒன்றிய அரசு எதிர்த்து பேசுறியா? இல்ல தமிழ்நாடு சர்க்காரை எதிர்த்து பேசுறியா? ஒன்றிய அரசு சூப்பரா செயல்படும் சொல்லிட்டாரு. ஒன்றிய அரசு சிறப்பா செயல்படும். ஒன்றிய அரசு சிறப்பா செயல்பட்டா ஜிஎஸ்டி சிறப்பானதா? நான் என்ன கேட்கிறேன், ஒன்றிய அரசு சிறப்பா செயல்பட்டா ஜிஎஸ்டி சிறப்பானதா? விவசாயிகளுக்கு எதிராக 3 வேளாண்மை திருத்த சட்டங்களை கொண்டு வந்தது சிறப்பானதா? வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்க சிறப்பானதா? என்ன சிறப்புன்னு கேட்கிறேன். அதனால கடுமையான முறையில் வந்து எடப்பாடி வந்து இன்னைக்கு பிஜேபியுடைய ஒரு பிஜேபிக்காராகவே மாறிட்டார். முழுமையான ஒரு பிஜேபிக்காரராக மாறிட்டார். அதனால அவருடைய பயணம் அன்னைக்கே சொல்லிட்டு தொடங்கி வைக்கும்போது முதல் நாளே அவருடைய பயணம் தோல்வி பயணம் சொல்லிட்டேன். தோல்வி பயணத்தை தான் தொடர்ந்து நடத்துறாரு. ஆனால் தேவையில்லாத கருத்துக்களை திராவிட கருத்தியலுக்கு எதிராக, நாட்டு மக்களுக்கு எதிராக, அதாவது முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, இந்த பணம் எதுக்கு செலவுன்னு உங்களுக்கு தெரியாதா? எந்த பிரச்சனையை முதல் எடுக்கணும்னு தெரிய வேணாமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? மடப்புற விஷயத்த நாடே பேசிக்கிட்டு இருக்கு. லெட்டர் பேடு கட்சி போது கூட ஆர்ப்பாட்டம் பண்றான். நீ ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்னாரம் வந்திருக்க வேணாமாங்க? அதனால
எடப்பாடி இந்த நேற்றைய பேச்சு ஒன்றும் பேச தெரியல. சுய புத்தி வேணும், இல்லை சொல் புத்தி வேணும். அப்ப சுய புத்தி இல்லைன்னா பாஜக ஏதாவது எழுதி கொடுத்து இந்த பேரணி பாஜகவுடைய அடிமையா மாறிட்டு அதுக்காக பாஜக கொள்கையை ஏத்துக்கிறத நான் கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்ற பேச்சுக்கு பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை என்ன? கோயில் சொத்துக்களை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அதிமுக சொல்லுதா, பார்ப்பனர்கள் ஒப்படைக்கணும்னு சொல்லுதா? இதை நாளைக்கு நீங்க பிரச்சாரத்தில் தெளிவுபடுத்துங்க. கோயில் இருக்கக்கூடிய வருமானத்தை கோயில் சம்பந்தப்பட்ட கல்லூரி, பள்ளி, மருத்துவமனைகளுக்கு செலவு பண்றது சரின்றியா? உண்டை கட்டி போட்டு சாப்பிட சொல்லி விட்டு பூரா முட்டாப்பலாக்க நினைக்கிறியா? கல்வினால எதுக்கு ஒண்ணு? கல்வி படிக்க கூடாதுன்னு தான் பாஜகவின் கொள்கை. கல்வி அங்க இருக்கக்கூடாது. கல்வி கட்டுறதுனால தான் தமிழன் கேள்வி கேட்கிறான். கல்வி கட்டுறதுனால 40 ஊரையும் திமுக அங்க ஜெயிக்குது. அப்ப உனக்கு கல்வி அறிவியே கொடுக்க கூடாது. அப்ப கல்வி அறிவியே கொடுக்க கூடாது என்ன செய்யறது? எந்த வகையில இவனை கல்வியை கற்கக்கூடாது அது அனைத்தும் தடுதல் பண்றான். நீ திராவிட கருத்தில புரிஞ்சுக்கிறாம ஓ மகனை காப்பாற்றுறதுக்காக தமிழகத்தை மீட்கும் பயணம் எடப்பாடி பழனிசாமி சொல்ற. ஓ மகனை அமித்ஷாவிடமிருந்து, வெளிநாட்டு அந்நிய செலவாளிலிருந்து, திகார் ஜெயிலிலிருந்து, ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான பயணம். இது எடப்பாடியின் மகனை மீட்பு பயணம். இந்த பயணத்துக்கு பேரு தமிழகத்தை மீட்கும் பயணம் இல்லை. தமிழகத்தை நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் தெளிவா யாருங்க இங்க ஒண்ணு யாருங்க இங்க வர முடியாது. பாஜகவோ பாசிசமோ இங்க நுழைய முடியாது. அவர் பாசிசமிருந்து பாஜக தமிழகத்தை மீட்டி இந்தியாவிலே முன்மாதிரி மாநிலமாக நாட்டை கொண்டு போயிருக்காரு. நீ உன் மகனை மீட்பதற்காக மிகப்பெரும் அதிமுக கொண்டு போய் அடகு வச்சுட்டு பாஜகவுடைய குருட்டுத்தனமான மூடநம்பிக்கையான கொள்கைகளை பேசுவதை நாடு ஏற்றுக்கொள்ளாது. அதுல மிக முக்கியமா பார்த்தா முன்னாள் அமைச்சர் இந்த பேரணி முடிவுல திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கான்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களே. இருக்கான்னு கனவு காண வேண்டிதான். கனவு தான் காண முடியுமே தவிர 2026 புத்துணர்ச்சியுடன் உதயசூரியன் ஒளிரும். நன்றி சார். நன்றி.